வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். தன்னுடைய மகன் எப்படி எப்படியெல்லாமோ இருக்க போறான்னு சொல்லி தாய் கனவு காண்பாங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. இப்போ இப்படி எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதோட நிக்கல. அப்படியெல்லாம் பெருமையா போக போற என் மகனுக்கு நல்ல பசுமாடே நீ வா, நல்ல பால் கொடு, என் மகன் ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால முதல் பகுதி இந்த தாலாட்டு பாட்டுல என் மகன் பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போறான் அப்படிங்கிற கற்பனை, வளமார்ந்த கற்பனை. ரெண்டாவது பகுதி அப்படிப்பட்ட பெரிய பெரிய பொசிஷனுக்கெல்லாம் போற என் மகனுக்கு காராம்பசுவை நல்ல பால் கொடுப்பா அப்படின்னு சொல்றது ரெண்டாவது பகுதி. ரெண்டையும் பார்ப்போம். கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ, காரவீடோ கச்சேரியோ கை நிறைந்த புஸ்தகமோ, ஸ்ரீவில்லிபுத்தூர் கச்சேரியோ செல்ல துறைமகனே, மானுறங்கும் மெத்தை நீ மயில் உறங்கும் பஞ்சு மெத்தை, தான் உறங்கா என் கண்ணே தவம் பெற்று வந்தவனோ, பட்டால தொட்டில் பவள கிளுகிழுப்பை முத்தால பரணம் முடிய பிறந்தவனோ, மலையேறி பசுமேய மலைக்கெல்லாம் ஓசையிட பொழுதிறங்க வா பசுவே என் பொண்ணு மகன் பால் குடிக்க. இப்படிப்பட்ட மகன் பால் குடிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட தரமான பசுவே நீ வா. மலை மேல பசுமேயும் மலைமுடியும் ஓசை விடும் காலையிலே வா பசுவே கண்ணு மகன் பால் குடிக்க. பொழுதுறங்க வா பசுவே என் பொண்ணு மகன் பால் குடிக்க. அடுத்து எப்படிப்பட்ட பால் அவனுக்கு கொடுக்கணுமா? மாட்டுப்பால் போட்டால் மறுவழிஞ்சு போகுமென்னு, ஆட்டுப்பால் போட்டா அறிவழிஞ்சு போகுமென்னு, கலையங்கழுவி காராம் பசுக்கறந்து அடுப்பு மொழிவி அரும்பரும்பா கோலமிட்டு செம்பு விளக்கி சிறு உமி பரப்பி தங்க விறகுடிச்சு வெங்கலத்தால் பால் காய்ச்சி பொண்ணு சங்கெடுத்து போட்டாரா ஓ மாமே. மாமை இவ்வளவு கவனமா பார்த்து தன்னுடைய சகோதரி மகனுக்கு போட்டாராம். இத்தனையும் செய்வதற்கு என்ன வெகுமதியோ மாமனு கேட்டாராம். இத்தனை செய்கிறேன் நான், எனக்கு என்ன பதில் மரியாதை நீங்க பண்றீங்கன்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு என்னவா பதில் மரியாதை? கிண்ணத்துல சந்தனமா, கிளிமூக்கு வெத்தலையா, சருக தலப்பாவா, ஜாட செய்யும் சால்வையெல்லாம் கொடுப்பாங்களாம் பதில் மரியாதை செய்யறது. இந்த கற்பனைகள் எவ்வளவு அழகான இனிமையான கற்பனைகள். ஒரு தாய் தன் மகன் எப்படியெல்லாம் உயர வேண்டும் என்று எண்ணுகிறாள். அப்படி உயர்வதற்கு தேவையான ஆரோக்கியத்திற்கு எப்படிப்பட்ட தூய்மையான பால் வேண்டும் என்று எண்ணுகிறாள். அதற்காக பசுவை அழைக்கிறாள். சரியான சாதாரண ஆட்டு மாட்டு பால் கொடுக்கக்கூடாது என்று தாய்மாமன் காராம்பசு பால் கொண்டு வருவார். இதெல்லாம் பண்ணுவார். உனக்கு இதெல்லாம் பண்ண மாமன் கடைசியில் கேட்பார், இத்தனை பண்ணுனே எனக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், நாங்கள் பதில் மரியாதை பண்ணுறோம். எவ்வளவு அழகாக குடும்ப சூழ்நிலையை, சமுதாய சூழ்நிலையை, தாயின் கனவை சுட்டி காட்டுகின்ற தாலாட்டு பாடல். இத்துடன் இன்றைய நாளை முடித்துக் கொள்வோம். இனியும் தொடர்வோம். வணக்கம்.